சார் விஜய் வந்து 2026ல சிஎம் ஆக போறான்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? 2026 இல்லைங்க, 2046 ஆனாலும் சரிதான். நாங்க தான் என்னைக்குமே தமிழ்நாடுனா நாங்க தான் நிரந்தர சிஎம். சார் 2025லயும் காவிரி தண்ணி நம்மளுக்கு வந்து சுலபமா வருமா? வரும். நாங்க பிரச்சனை எல்லாம் குடிக்கிறதால எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாங்க ஆரம்பத்திலே கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். தண்ணி வருடம் பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். திரும்பவும் இதே கேள்வி எங்கள்கிட்ட கேக்குறீங்க. வேற பணி இருக்கு, அடுத்த தடவை வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். சார் காலைல வந்து நீங்க என்ன இட்லி சாப்பிடுறீங்க சார்? சூப்பரா அழகா இருக்கீங்க சார் பாக்கிறதுக்கு. என்ன வடை சாப்பிடுறீங்க? எந்த கல்ல சாப்பிடுறீங்க? நான் சொல்ற கடையில சாப்பிடுங்க. எப்பவுமே இட்லி பிரமாதமா இருக்கும். நான் இருக்கிற மாதிரி இல்ல, நீங்களும் அழகா இல்ல. இட்லி சாப்பிட்டா மட்டும் அழகு இல்லைங்க. நான் சொல்ற கடையில சாப்பிடுங்க, அப்பதான் அழகு சேர்ந்து கூடி வரும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலைல? சொல்ல முடியுமா? இந்த மாதிரி தேவைன்னா கொஸ்டின்கள் கேட்காதீங்க. நாங்க எப்படி எங்க வேலையை விட்டு நாங்க எங்க வேலையை பார்க்க போறோம். நீங்க உங்க வேலையை பார்த்து போக வேண்டியது. நாங்க ஏங்க தேவையில்லாம் வந்து காலைல உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம காலர் மைக் சிஎம் சேனல் பாக்குற நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க. வெல்கம் டு காலர் மைக். இன்னைக்கு என்னங்க பேச போறோம்? இன்னைக்குதான் பாத்துருப்பீங்களே நம்ம இன்ட்ரோடக்ஷன். இத பிரஸ் இல்லங்க, என்னன்னா முன்னாடி இருந்த பிரஸ் வேற, இப்ப இருக்கு பிரஸ் வேற. பிரஸ்னா உங்களுக்கு அது வேற இருக்க பிரச்சனை இருக்கு. இப்பெல்லாம் யாரும் பிரச்சனை இருக்கு? ஏன்னா எல்லாரும் பிரச்சா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? யூடியூப்ல எல்லாரும் பிரச்சா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? என்ன எது பிரச்சனையே தெரியல. பிரஸ்னா என்னன்னே தெரியல. முன்னாடி பிரஸ்னா தொலைக்காட்சிகள் வச்சிருந்தவங்க ஊடகங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையான செய்தி என்னவோ அதை கொண்டு போய் தொலைக்காட்சியில் கொடுத்து அதை செய்தியா பரப்பி மக்களுக்கு தெரிவிப்பாங்க. அதுதான் பிரஸ். சிம்பிளா சொல்லணும்னா, அதாவது தெரியாத விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் தான். இப்படிதான் இருக்கு பிரஸ் உடைய கதைகள். பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பத்துல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தோம்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப பிரஸோட தரம் நினைக்கிறீங்களா, இல்ல வந்து கேட்கிற ஆளுங்களை வச்சு தரம் கம்மியாயிடுச்சு, இல்ல அவங்க தரத்தை கம்மி பண்ணிட்டாங்க? இன்னைக்கு நாட்டுல நிறைய விஷயங்கள் தீர்மானிக்கிறது பிரஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆமா, தெரியுமா? ஏன்னா காசு கொடுத்தா நான் அவன் இவங்களுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நியாயமான விஷயங்களுக்கு பிரஸ் எங்கேயாவது நின்று பாத்துருக்கீங்களா? எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? நான் பாத்து ஒரு டைம்ல அந்த டோலிமர் நியூஸ்லாம் இருந்துச்சு, நல்லாதான் ஆரம்பத்துல நல்லாதான் போடுச்சு. சம்பந்தம் இல்லாம விஷயங்களை போடுறாங்க. மக்களுக்கு தேவையான விஷயம் சொல்றதே கிடையாது. மக்களுக்கு தேவை, இது தேவை. அரசியல் இப்போ ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட்டவங்களுக்கு தேவைன்றதை எங்கேயா சொல்லி நீங்க பாத்துருக்கீங்களா? இத்தனை வாக்குறுதிகள் ஆளுங்கட்சி பண்ணுது. இப்ப இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்து நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி கேட்டது. அந்த வாக்குறுதியில நீங்க கேட்டீங்களா? அது வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுதான் சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பிருக்கீங்களா? அதை அப்படி கேட்டுட்டு அந்த மக்கள் அதுக்கு அப்படி சொன்ன வரைக்கும் நீங்க போய் கேட்டீங்களா? என்கிட்ட ஒரு நீங்களே இப்ப நீங்க பிரஸ்ஸா இருந்து என்ன ஒரு கேள்விங்களா? நீட்டை பத்தி ஒரு கேள்விங்களா? நீங்க கேளுங்களா. இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க என்ன முதல் கையெழுத்து நீட்டை பத்தி தான் கையெழுத்து போட்டு நாங்க நீட்டை தூக்கிடுவோம்னு சொன்னீங்க. அதுக்கான சூத்திரம் நாங்க வச்சிருக்கோம்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? ஆட்சி முடிய போது அடுத்த வருஷம் வேற ஆட்சி வர அவங்களாம் நான் பேசுறேன் பாருங்க. இப்ப அதாவது நீங்க சொல்ற கரெக்ட் தான். நாங்க பிளான் எல்லாம் போட்டோம். கையெழுத்து அங்க போலதான் பார்த்தோம். பேனால இங்க் இல்லைங்க. அவ்வளவு பேர் பேனா இருக்கு, அதுக்கு எப்படி இங்க் ஃபில் பண்ணுவீங்க? அது இங்க் எல்லாம் கிடையாது. ஆனா குடமா வாங்கி ஊத்துருமாச்சே. குடமா லெட்டர் வாங்கி ஊத்தணும் அதுக்கெல்லாம். இப்ப இந்த மாதிரி கேள்வி பிரஸ் கேக்குறீங்களா? எங்க கேக்குறீங்க? நடிகர்கிட்ட போய் நிக்கிறீங்க. ஆமா, நடிகர் குழப்ப பாக்குறாங்க. அவங்க சிம்பிளா விஜய் சார் கேள்வி நான் என் வேலையை பார்க்க போறேன். அவங்க மத்தவங்க வேலை இல்லாம இருக்காங்களா? அவர் கேக்குற கேள்வி அந்த மாதிரி. நீங்க உங்க வேலையை பார்க்க போங்க சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அப்படியே ஒரு பிளாஷ் நியூஸ். விஜய் கொடுத்த முதல் பிரஸ் மீட். என்னங்க பிரஸ் மீட் கொடுத்தாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத நடந்துக்கிறீங்க. இதே நேரத்துல எத்தனை சமூக சேவக மையம் வந்து செயல்பட்டு இருக்கு. இத்தனை பேர் சேவை செஞ்சாங்கன்ற ஒரு கவரேஜ் பண்ண முடியுதா? உங்களால பண்ண முடியுதா? சொல்லுங்க. அதை விடுங்க. ஒரு அநீதி நடக்குதுன்னா அங்க மக்கள் போய் கேட்க கிடையாது. ஒரு எம்பி வராரு, பாலம் திறந்து வைக்கிறாரு, கட்டிடத்தை திறந்து வைக்கிறாருன்னா குமியுது. அதே மாதிரி போய் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு, அதை கேட்கறதுக்கு போய் பிரச்சனை இல்ல. யாரே ஒருத்தர் பெரு நடிகர், யாரே ஒருத்தர் அரசியல் பாலியல் வன்கொடுமை 10 வருஷம் அந்த பேசுறேன், இப்ப பேசுறாங்க அது பாலியல் வன்கொடுமையா, அதுக்கான பிரஸ் மீடியா அங்க கும்பல அங்க நிக்குது. இல்ல இதுதான் சொல்ல வரும். அதாவது பிரஸ்ன்றது எப்படி சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்காரங்களுக்கும் பணத்தை வாங்கிட்டு பேசுற மாதிரி தான் பிரஸ் மீடியா. ஒரு சில பேரு பிரஸ் என்ன கேள்வி கேக்குறாங்களோ அந்த கேள்விக்கு கையில சீட் வச்சுட்டு அப்படியா இல்லையே, அது ஒண்ணும் இல்லையே, அதாவது இந்த கேள்விக்கு இந்த பதில் தான் நோட்டீஸ் வச்சு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. யூடியூப்ல இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருக்குங்க பிரஸ் மீட் எப்படி லைவ்ல ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அது தரமான பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அவங்கள தயார் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க கேள்வி கேட்க போறீங்க. அதாவது ஒரு மீடியத்தை ஒரு மக்கள் நம்பி உள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மீடியமே ஒரு பொய்யா இருக்கு. ஆமா, அது பிம்பமே பொய்யான பிம்பமா இருக்கு. நீங்க எல்லாமே ஒரு நியூஸ் சேனல் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தோம்னா பாதிக்கு பாதி வெட்டி கதை தான் இருக்கு.
இல்ல இவனை குத்திட்டான் அவனை குத்திட்டான் இந்த பிரச்சனை தான் பிறகு ஏதாவது பிரஸ்ல பேசி தீர்வு காணாங்க அப்படின்னு தகவல் சொல்லலாம். இந்த இந்த விஷயத்தை பேசினாங்க, இதுக்கான தீர்வை வந்து பிரஸ் இந்த சேனல்காரங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு நியூஸ் ஏதாவது சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னங்க இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன நடந்திருக்கு? பிரஸ் மீட் செய்தியாளரை சந்திக்கிறாரு அரசியல்வாதியும் சரி இவங்களும் சரி சினிமாக்காரன், அவங்களால என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வியூஸ் எப்படி சோசியல் மீடியால வியூஸ்க்காக அலைய, அதுக்காக தான் இப்ப சமூக ஊடகங்கள் என்ன அதுதான் இப்ப வியூஸ்க்காக ட்ரெண்டிங் இதுக்குதான் வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத கொஸ்டின் ஒண்ணுமே நடந்த விஷயம் பெருசா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் அஜித் சார் வந்து பெங்களூரு அஜித் சார் வந்து துபாய்க்கு ரேஸ் ஓட்ட போறாரு. அவர் ஒரு ஃபுல் பாடி செக்அப் தான் சும்மா போயிருக்காரு. உடனே இந்த நியூஸ் சேனல் என்ன பண்ணுது, டோலிவர் நியூஸ் என்ன பண்ணுது, அஜித்குமார் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி இப்படி போடுது. எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் போடணும்? உண்மையான விஷயம் போடு. அவர் கார் ரேஸுக்கு போறாரு, அவர் செக்அப் ஃபுல் செக்அப் பாடி செக்அப் வந்து போறாரு. அதுவே அஜய் ரஜினிகாந்த் பேர் தான் கூலி படம் முடிச்சுட்டு வராரு, அவரோட பாடி ரெகுலர் செக்அப்புக்கு போறாரு. உடனே தமிழ்நாடே பந்தளிக்குது. அவருக்கு என்ன இவருக்கு என்ன? நான் ஒண்ணு கேக்குறேங்க, உடம்பு சரியில்லை அவங்க வந்து ஒரு மீடியால இருக்காங்க, உள்ள போறாங்க, ரைட்டு, அது அவங்க பர்சனல். ஆமா, ஏன் பர்சனல போய் தூண்டுறீங்க? ஒருத்தவங்க பர்சனல போய் 1000 கேள்வி கேட்க முடியுது இல்ல? ஒரு பிரஸ் மீடியாவுடைய முதல் விஷயம்னா நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம மக்களால கேட்க முடியாத கேள்விகளை அரசியல்வாதத்தை கேட்டு பதில் சொல்லணும், அதுக்கான ரிசல்ட்டை வாங்கி நீங்க கொடுக்கணும். இதுதானே மீடியம். ஆனா இது இல்லையே, சினிமாக்காரங்க பின்னாடியே போறாங்க. நல்லா பாருங்க, முக்காவாசி பிரஸ் சினிமாக்காரங்க பின்னாடி தான் போறாங்க. அதே மாதிரி ஒரு சில பிரஸ் மீடியா நல்லவங்களும் இருக்காங்களா, அவங்க நல்லவங்க என்ன பண்ணா குத்தி கொண்டுறாங்க, வெளில வர விட மாட்டாங்க. வெளில வர பிரஸ் பிரஸ் பயப்படுதுன்னு நினைக்கிறேன். பயப்படுது விஷயம். அது இல்லாம முக்காவாசி பிரஸ் வச்சிருக்கோம் அரசியல்வாதி தானே வச்சிருக்கேன். அரசியல் தான் வச்சு பயப்படுது. எந்த தப்பான ஒரு மாதிரி கேள்வி கேட்கணும், நீ அந்த பிரஸ் மீடியா தான் அப்படி அவன் கரெக்டா கேள்வி கேட்கறான்னா எகுத்தாப்புல பதில் சொல்றாங்க, சரியா அவன் அவமதிக்கிற மாதிரி பேசிடுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குங்க இல்லையா? ஆனா இவங்க ஏன் பிரஸ்ஸை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க, ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. அது இல்லாம காசு கொடுத்தா எந்த கேள்வி வேணாலும் கேட்பாங்க போல இவங்க. அப்படிதான் கேள்விகள் லிமிடெட் கொஸ்டின்ஸ். ஒரு ஆளை பாக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கிற கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கு, இவங்களுக்கு பிடிக்கலையா அவங்கள்ட்ட கேட்கிற கொஸ்டின் ஒரு வேற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பாகுபாடு பாட்டு பழகுற மாதிரி இருக்குது. சத்தியமா சொல்றேன், அந்த பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் இருக்குங்கள, தயவு செஞ்சு உன் மனசாட்சியை கைட்டு வச்சுட்டு வேலைக்கு வாங்க. ஏன்னா மனசாட்சி வேலை பார்த்தோம்னா தமிழ்நாடு நல்ல நிலைமைக்கு வந்துருமாச்சு. அப்படி என்ன பண்றோம், என்ன விட அந்த கட்சி அதிகமா காசு கொடுக்குது, அப்ப அந்த கட்சி சாதம் பேசுறோம். அதான் பிரஸ்ன்ற பேரை மாத்திட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கருத்து சொல்றேன், நாடக மீடியா வச்சிடலாம். நாடக மீடியா ரைட், சரியான தலைமையான தலைப்பா இருக்கும். ஏன்னா விவரங்க இப்ப உலக இந்தியா தெரியுமா, அது சொல்ல வரேன். அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, பேசுறாங்க. ஆனா அது பெருசா போக மாட்டேங்குது. விவாத மேடைன்ற பேர்ல போட்டு இந்த நடிகர் இன்னைக்கு இந்த ஊருக்கு போனாரு, இந்த ஊர்ல பெரிய கூட்டத்தை கூட்டினாரு. எவனே எங்கேயோ போறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, உண்மைதானங்க. இப்ப அதை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா நடுவுல இருக்க அந்த பொதுமக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க, உங்க எல்லாம் பாக்கணும் தலையெடுத்தாங்க, ஒரு வழியே இல்ல, சில நேரம் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா அதுக்குள்ள அதை காட்டி டைவர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க நினைச்சா ஒரு விஷயத்த எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. தமிழ்நாட்டுல இதான் இவங்க பாக்கணும், இதை அவங்க பார்க்க கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க தான் முடிவு பண்ண, நம்ம பேசணும்னு வச்சுக்க நம்மள எங்க நெகட்டிவா எங்க மாத்தி விட்டுறது. ஆமா, இவங்க தானே மீடியா தானே, இவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குல்ல, எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் மாத்தலாம். நீங்க உங்க விஷயத்துக்கு மாத்திட்டு நாளைக்கு இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப யாருதான் நல்லா இருப்பாங்க? உங்களை மாதிரி ஒரு காலத்துல நியூஸ்ல வந்தா எப்படி இருக்கும்னா உண்மைதான், நியூஸ் உண்மை. ஏன்னா இப்ப சொல்லுங்க நியூஸ் உண்மை, டேய் இது பொய்டா, இது நமக்கே தெரியற மாதிரி இருக்கு. அப்பலாம் பாத்தீங்கன்னா நியூஸ் தான் பாப்பாங்க. தாத்தா பாத்தீங்கன்னா பொதிகை நியூஸ் பேப்பர் இதெல்லாம் உண்மையா டிடி நேஷனல் இது மாதிரி பொதிகை தான் வரும். அப்போ வந்து ஒரு சேனல் தான் இருந்துச்சு. ஆமா, ஒரே நியூஸ் வைப்பாங்க. 6 மணிக்கு நியூஸ் போடுறாங்களா, உட்காந்து அழகா பாத்துட்டு அந்த நியூஸை கேதர் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் அந்த நியூஸ் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை கரெக்டா இருக்கும், நடத்த தகவல்களை இன்னைக்கு இது செஞ்சிருக்காங்கிற விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை. இன்னைக்கு இது இவங்க செஞ்சாங்க, அவங்க அதை செஞ்சாங்கன்ற தகவலை பரப்பத்துக்கு ஆள் இல்லைங்க. திமுகவே இருக்கட்டுங்க, நல்லது செஞ்சாங்க, இந்த நல்லது நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க, இந்த விஷயம் சொல்றாங்களா? அது சொல்ல மாட்டாங்க, கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியல் போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு மக்களுக்கு ஓட்டு போட்டு தெருத்துறா வந்து ஓட்டு கேட்டு ஓட்டு வாங்கிட்டு எம்பியோ எம்எல்ஏ ஆனவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு மைக்கு நீட்டு கேள்வி கேட்டுறீங்களா சார்? இதெல்லாம் பண்றேன்னு சொன்னீங்களே சார், இதை ஏன் சார் பண்றதுக்கு என்ன முடிவு எடுத்துறீங்கன்னு கேட்கறது இல்ல. சினிமா நடிகர் பார்த்தா அடுத்த படம் எங்க சார் அடிக்க போறீங்க, அடுத்த படம் எங்க சார் போறீங்க, என்ன சார் பண்றீங்க, படம் எவ்வளவு புரிஞ்சிருக்கு, அதை கேக்குறீங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லணும், அவர் திட்டுறது. சினிமா யாரு பதில் சொல்லுமோ அவரு பதில் சொல்ல மாட்டாரு, அது கேட்க மாட்டீங்க.
சம்பந்தமே இல்லாம அவங்க பின்னாடி ஏன் போறீங்க நீங்க? ஆட்சியாளர் தானே இருக்காங்க, அவங்க தானே தமிழ்நாட்டை உருவாக்குறாங்க. அதான் நல்ல என்டர்டைன்மெண்ட் திட்டங்கள் ஆட்சியாளர் தான் கொண்டு வரணும். அப்ப அவங்கள்ட்ட நியூஸ் இருக்கும். சினிமா கரெக்டா சினிமா நியூஸ் தான் இருக்கும். அதுதாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, என்டர்டைன்மெண்ட் நியூஸ் தேவை. ஏன்னா எல்லாத்தையும் நியூஸ்ன்றதெல்லாம் கலந்ததுதான். அதுக்காக உங்க சினிமா பேடி பார்க்கணும். ஆனா இதுக்கு கொடுக்கணும் முக்கியத்துவத்தை அது கொடுக்கலாம்ல. இதுக்கு தானே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி முக்கியத்துவம். தான் ஒரு லைவ் இவரு விஜய் போறாரு, டேரக்டா சொல்றாரு, விஜய் போறாரு அதுக்கு முன்னாடி 4 பேர் போய் அங்க நின்னுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கு. இது முக்கியத்துவம் கொடுங்க சார். முழுக்க வேணாம் சொல்லல. ஒரு ஆள் போய் நிக்கலாம், 9 பேர் நிக்காது போய் சேனலுக்கு. எதுக்கு இதுக்கு பதிலா இன்னைக்கு நாட்டு நடப்புனா நடக்குது. இன்னைக்கு நாட்டுல இந்த நல்லது நடக்குது நடக்கலையா? இதுக்கு நான் இப்ப காவேரி தண்ணி ட்ரை ஆகும் போது அந்த தண்ணி பிரச்சனையை பத்தி பேசுனீங்களா? என்ன நடந்துச்சு கேள்வி கேட்டீங்களா? இதை பத்தி விவாதம் பண்ணீங்களா? எதிர்கட்சி விவாதம் தான் பண்ணுவாங்க. ஆமா, எதுவும் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் வரப்போகுது. சோசியல் மீடியா யாரு பவரா இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியான்றது எப்படி சொல்றது, அது ஒரு மோகம். அது இவங்களால ஒரு நன்மை நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மீடியா கூட இல்லையேங்க. அதுதான் மக்கள் கூட மக்களோட மக்களா வாழ்ந்து அவங்களுக்கான தகவலை கரெக்டான தகவலை கொண்டு சேர்க்கிற இவங்க தப்பான தகவலை சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணிடுறாங்க. அதை மறக்க அடிச்சிடறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சா மக்களை பத்தி பேசுறாங்களா, இவங்க இன்னொரு விஷயத்த பத்தி பேசி அதை மறக்க வச்சிடறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, சிம்பிளா அதான் ஒரு யார் அந்த சார ஒரு தகவல் போனோம் ஒன்னு கிரியேட் பண்ணி போட்டாங்களா, அதை அப்படியே போட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு அதை விட இன்னும் பெரிய கான்ட்ரவர்சி மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிடுறது. ஆமா, கிரியேட் பண்ணி அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது. அப்ப இது என்ன மக்கள் மறந்துடுவாங்க. அதை பத்தி பேசுறாங்க. ஆமா, நடிகர் முகத்தை பத்தி தாங்க முக்காவாசி நியூஸ் இருக்கு. ஆமா, அதே நடிகர் முகம் ஏன் அதை பேசுறோம்னா இங்க பாருங்க ரிலீஸ் ஓடுறாங்க ஆயிடுறாங்க. இந்த நியூஸ் இந்த இதுல வந்து எத்தனை வாட்டி கமலஹாசன் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, அஜித் சார் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, அஜித் சார் விஜய் சார் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஆனா எந்த எம்பி பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, எந்த எம்எல்ஏ பிரஸ் மீட் கொடுத்தாரு, எந்த துணை சிஎம் பிரஸ் மீட் கொடுத்தாரு, எந்த சிஎம் கரெக்டான முறையில் பிரஸ் மீட் அவங்க தானே பதில் சொன்னதுக்கு. பிரஸ் கேட்கிற கேள்விக்கு அவங்க தானே பதில் சொன்னோம். இப்ப இவங்க இப்ப நீங்க நியாயமான ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க, அருமையான பாயிண்ட். நானே இப்ப முடிச்சலாம் ஒரு சரியான பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அதாவது இப்ப கேட்டீங்க ரஜினி சாரு, விஜய் சாரு, அஜித் சார் இவங்க எல்லாம் பிரஸ் மீட் நிக்குன்னு சொல்லிட்டு. ஆமா சொல்லும்போது இப்ப எம்பி எம்எல்ஏக்கள் வெளில போறதே இல்லையா? அதான் சொல்றேன் நான். புரியல. ஆமா, அவங்க பின்னாடி ஏன் போக மாட்டாங்க? இந்த கொஸ்டின் எனக்கு தான் நீங்க கேட்டா அந்த கொஸ்டின் வருது எனக்கு. இப்ப இவங்க இப்பெல்லாம் போறாங்க, எப்படி போறாங்கல்ல, இந்த துறை மந்திரி வெளில போறாங்க, அவங்கள போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஏன்னா 5 வருஷம் அவங்க நமக்காக சேவை பண்ண வந்திருக்காங்க. போய் மலை உடச்சி வேலை செய்யல அவங்க. ஆமா, அவங்க செயல் புத்தியை வச்சா வேலை செய்யறாங்க. இந்த செயல் இதை பண்ணு, இது நமக்கு நல்ல திட்டமா இருக்கு, இந்த செக்டர் நீ பண்ணு, அதானே பண்ண போறாங்க. கண்டிப்பா, நிச்சயமா. அவங்க என்ன பண்ணணும், கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டு போகணும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்கிரிப்டடுங்க. இப்ப இவங்க கேட்கற ஸ்கிரிப்டடா இருக்குங்க. உண்மை இல்லைங்க, உண்மை தன்மை இல்லை. ப்ரெஸ்ஸே வந்து இப்போ என்ன சொல்றேன், அவனோலயே வந்து விலைக்கு வாங்க நீ பணம் அதிகமா கொடுத்தா அவனை பத்தி நல்லா பேசலாம். அதான் உனக்கான கேள்வி கேள்வி கூட நான் அதை பத்தி பேசிடுறேன், அந்த கேள்வி கேட்டுறேன், அவ்வளவுதான். பிரஸ் மீட் ஓகே க்ளோஸ். 4 செவத்துக்குள்ள இருக்கு போது பிரஸ் மீட்டான். எல்லாரு கையிலுமே செல்போன்கள் இருக்கு, டிவி இருக்குது. இந்த மாதிரி கிடையாது. அப்ப என்ன பண்ண, நல்லது எது கெட்டது நீங்க தான் அது பிரதிபலிக்கணும். இல்லப்பா நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், யார்கிட்ட அமௌண்ட் இருக்குதோ வாங்கிட்டு அதான் பண்ணுவோம்னா அவ்வளவுதான். எங்களோட கடமைகள் எங்க மக்களாக நாங்க சொல்றது பிரச்சனை இதான். சரியான நியூஸா சரியா கொடுங்க. யார்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட. சினிமா நடிகர்கிட்ட போய் சார் அந்த கல்வி அமைச்சர் அப்படி பேசுங்க, அப்படி என்ன நினைக்கிட்டா அவருக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சி கேட்டாலும் பதில் கிடைக்கும். பிரஸ் மீடியா என்ன சொல்றேன்னா, நல்ல பிரஸ் மீடியாவும் இருக்கீங்க தான், ஒரு சில பேர் இருக்கீங்க தான். இருந்தாலுமே அந்த ஒரு சில பேரை தவிர கெட்டது ரொம்ப அதிகமா தெரிய வர மாதிரி இருக்கு. மக்கள் உண்மையான விஷயங்களை சொல்ல தெரியல. அதை சொல்லுங்க, சொன்னா எங்களுக்கு நல்லதா இருக்கும், மக்களுக்கு உண்மையா போய் சென்று அடையும். ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆட்சி வேணும் அப்படிங்கறத நோக்கத்தை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம் டெவலப்மெண்ட் சொல்லிட்டேன். இப்போ அது மாதிரி நியூஸ் 24/7 சொல்லிட்டு ஒரு சேனல் ஒண்ணு ரீசெண்டா ஒரு பேட்டி எடுத்தாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த இவங்க இருந்தாங்களா, சென்னை மேயர் ஒரு லேடிஸ் அவங்க எடுத்தாங்க. அவங்களால கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமலே அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க நியாயமான கேள்வி கேட்கறாங்க. அந்த ஆள் அந்த அண்ணன் கேட்கிறாரு, இது பீச்சிங் பவுடரே கிடையாது, வெறும் பவுடர் அப்படின்னு. அப்படியா? இல்லையே, நல்ல பவுடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்ப அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த மாதிரி தகவல் வந்துச்சு இல்ல, இப்ப வேற மீடியா தாங்க, நீங்க எல்லாம் மீடியான்ற ஒரே சங்கம் தானே. இப்ப இந்த மீடியால கேள்வி கேட்டாங்க, இது சரியா பதில் சொல்ல போயிட்டாங்க, எல்லா சேனல் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இந்த சேனல்ல இது எங்கேயுமே போடல, இது வந்து நியூஸ் மீடியால வரல, இது நார்மல் போன்ல எடுத்த வீடியோ. இது இல்ல, இதெல்லாம் பிரஸ் என்ன பண்ணலாம், இதெல்லாம் போட்டா சேனல்ல இந்த மாதிரி பிரஸ்ல போட்டா பிரஸ் இருக்காது, அந்த பேட்டி எடுத்த ஆளு இருக்க மாட்டான், இருக்காது, காதுகளே இனிமே இருக்காதுன்ற மாதிரி எதையுமே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அவ்வளவு தொந்தரவா இருக்குங்க. இல்ல இதெல்லாம் ட்ரெண்ட் ஆக்கலாம்ல.
இதை ட்ரெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ண மாட்டீங்க. அதான் நம்ம யாருமே சுத்தி வர மாதிரி என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அந்த 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 மேயர் என்ன பண்ண இல்ல அந்த தவறு தான் நடந்துச்சு, உனக்கு நியாயம் தவறு நினைச்சு அந்த தவறை திருத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அவங்க சமாளிக்கிறாங்க அந்த தவறை. ஆமா தவறு, ஆமா சொல்லுமா சொல்லிட்டு போலாம், ஆமா சரியா பாக்கலாங்க, இனிமே பார்த்து நாங்க சரி பண்ணிக்கிறோம், அவ்வளவுதானே. அசால்ட்டா பதில் சொல்லிட்டு. இது வந்து பச்சை குழந்தை பக்கத்துல இருக்க கூட சொல்லுவாங்க, இது தவறு நினைச்சேன், இனிமே இந்த தவறு நடக்க பாக்குறேன், எனக்கு ரொம்ப கரெக்டா நான் பாத்துனேன் தவிர, நீ ஒண்ணு வருத்தப்படாதீங்க, இந்த தவறு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்பயே நான் அதை கிளியர் பண்ணிடுறேன் அப்படி சொல்லணும். இப்ப அவங்களுக்கு பதில் சொல்லாம போறாங்கல்ல, இதை என்ன பண்ணலாம், இதை பெரிய இஷ்யூ பேச மாட்டாங்க. அந்த மேயர் சொல்றாங்க கேமரா ஆஃப்ங்க, நீங்க கேமரா பேசுறீங்களா அப்படி இப்படி பேசுறாங்க. இதெல்லாம் தவறான விஷயம். இப்படிதான் கொண்டு போன்னு சொல்றோம் நம்ம, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா அவ்வளவுதான். இப்ப எல்லாரு கையிலும் மொபைல் இருக்கு. உண்மையில நியூஸ் சேனல்ல வர உண்மைக்கும் நார்மலா இந்த வீடியோல இருந்து வர உண்மைக்கும் டிஃபரெண்டா இருக்கும். திருச்சி வரும் எல்லா விஷயமும். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பேசுறது ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இது எங்களோட முழுக்க எங்களோட கருத்து மட்டும் தான். ஏன்னா நாங்க பாக்குறது கேட்கறது இது நடக்கிற விஷயங்களை பார்த்து நாங்க அதை பேசுறோம். வேற எதுவும் நாங்க திருச்சி இதுல பேசுறது இல்ல. ஆமா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது முழுக்க நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நாங்க இந்த நோக்கத்தோட தான் இந்த தகவலை பதிவு பண்றோம். உங்க முழு ஆதரவையும் கொடுத்து கமெண்ட்ல என்ன விஷயங்கள் தெரியப்படுத்துங்க. ஏதாவது தவறு இருந்தா கண்டிப்பா ஒரு சொல்லுமா சுட்டி காட்டுங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம சிஎம் சேனல். நன்றி, வணக்கம். காலர் மைக் பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.